எப்படி வந்து சின்னதா ஸ்டார்ட் ஆகுற ஒரு ஈகோ, அதுக்கப்புறமா பெருசா கொண்டு போய் வெடிக்குது அப்படிங்கிற மாரி தாங்க இந்த 4 எபிசோடுமே போச்சு. சாதாரணமா 2 பேருக்குள்ள ஸ்டார்ட் ஆன பிரச்சனை, ஒரு டீமே அடிச்சுக்கிற அளவுக்கு போய் நின்றுச்சு. சரி ஓகே வாங்க எபிசோட் 81ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? போன வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாதையன் வந்து ஜாக்கிய வந்து அடிச்சிருப்பாரு தெரியுமா? ஸோ கரெக்ட்டா அங்கிருந்து தாங்க கன்டின்யூ பண்றாரு. நம்ம ஜாக்கி பார்த்தீங்கன்னா, செம்ம கோவத்துல அங்கருந்து போயிறாரு. என் மேலயே கை வச்சுட்டான்ல அவன், ஒரு ஜூனியர்ஸ்க்காக என்ன இது பண்ணிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரால வந்து தாங்கிக்கவே முடியல. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள வீரா அண்ட் பாண்டியுமே வந்து ரிஷிய பார்த்துட்டு, "நீ கொஞ்சம் பொறுமையா பேசியிருக்கணும். உன்னால பாரு 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. இந்த கேப்ல நம்ம மணி வந்து, "இரு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு தியோ கிட்ட வந்து இந்த மேட்டர வந்து சொல்லிட்டு, "ஏதாவது பண்ணணும். இந்த மாரி பிரச்சனை ஆயிருச்சு." அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு. எனக்கு ஐய்யயோ! ஆல்ரெடி மாதையன் தியோவ வந்து அவாய்ட் பண்ணுவாரே. இப்ப தியோ என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ தான், அவங்க சூப்பரா ஃபர்ஸ்ட்டு ஜாக்கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அவன பத்தி தான் தெரியும்ல. ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசணும்னு அவனுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிருச்சு. ஆனா அவன் பண்ணத வந்து நான் நியாயப்படுத்தலாம். அவன் அடிச்சது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா அவன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாரி இவங்களும் பேசுறாங்க. நம்ம ஜாக்கி இருந்த கோவத்துல அங்கிருந்து எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிடுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா மாதையன்ட்ட பேசுறதுக்காக போறாங்க. இங்க தான் நீங்க நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாதையன் என்னதான் தியோ வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணாலும், இந்த மாரி ஃபுல் பிரஷர்ல இருக்கிறப்போ, தியோவ பார்த்த உடனே அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொட்டிருவாரு. அதுக்கப்புறமா நம்ம தியோ வந்து கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றப்போ, ஒண்ணும் வேணாம், ஒண்ணும் வேணான்ற மாரி புடிச்சு தள்ளி விட்டு போயிருவாரு. சோ அதே மாதிரி இப்ப தியோவ பார்த்த அடுத்த செகண்ட் நான் ஜாக்கிய அடிச்சிட்டேன். அவன் ஃபேமிலிய பத்தி பேசினான். அவனுக்கு தான் தெரியும்ல என்னோட நிலைமை. நான் பண்ணது தப்பு தான். கண்டிப்பா எல்லாமே தப்பு தான். ஆனா அவன் பேசினது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கொட்டிருவாரு. ஆனா அங்க நம்ம தியோ வந்து கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றப்போ, நீ இதுக்குள்ள வராத அப்படிங்கிற மாரி பேசிட்டு திரும்ப போயிருவாரு. பட் மாதையனோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சைடு அவங்க அம்மா மேல இப்பதான் வந்து அவருக்கு வந்து அந்த கோவம் போயிட்டு பாவமா ஃபீல் பண்றாரு. ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. ஆனா அவர் ஒரு குழப்பத்துல இருக்காரு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கியோட பிரச்சனை ஆயிருச்சு. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தியோ அவர் வந்து லவ் பண்ற பொண்ணு அவங்க ஃபேமிலியில இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு தியோவையும் அவாய்ட் பண்றாரு. அப்ப அந்த மனுஷன் வந்து எந்த அளவுக்கு தான் வந்து இப்ப பிரஷரை வந்து தாங்கிட்டு இருக்கிறாரு. எல்லா சைடும் அடி வாங்கிட்டு உட்கார்ந்திருக்க மாதிரி ஒரு கேரக்டரா அவரை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் டீம்லயும் பாத்தீங்கன்னா இதை இப்ப நம்ம சார்ட் அவுட் பண்ணல அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுமோ தெரியலையே, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ரங்கன்ட்ட சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. ரங்கன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே போயிட்டு நீங்க ஜாக்கிட்ட பேச சொன்னனே பேசுனீங்களா அப்படின்னு கேக்குறப்போ எல்லாரும் அமைதியா இருக்காங்க. பட் அங்க இருக்கிறவங்க மூஞ்செல்லாம் பார்த்து அவரே தெரிஞ்சுக்கிறாரு. ஓகேடா இவனுங்க பிரச்சனையை சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு அதை பெருசா தான் ஆக்கியிருக்கானுங்க அப்படின்னு. யாருமே வந்து அங்க வந்து ஓபன் அப் பண்ணி பேசுறதா இல்ல. பட் இவருக்கு தெரியும் யாரை புடிச்சா மேட்டர் வரும்னு. கரெக்டா நம்ம மணியை புடிச்சு டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு அவர் படப்படம் நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாரு. நம்ம மாதையனும் பாத்தீங்கன்னா இதை எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிட்ட போயிட்டு சாரி கேட்கிறாரு. இந்த மாதிரி நீ ஃபேமிலியை பத்தி பேசின அதனால தான் எனக்கு டக்குன்னு சுருன்னு வந்துருச்சு. நான் அடிச்சிருக்க கூடாதுடா சாரின்னு எவ்வளவு சொல்றாரு. பட் ஜாக்கி பாத்தீங்கன்னா அவரை புடிச்சு தள்ளி விட்டுட்டு இப்ப நான் தெரிஞ்சதாண்டா பண்ணேன். இப்ப இது எல்லாரும் பாத்துட்டாங்களே இப்ப சாரி கேட்டா அது சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. பட் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா மாதையன் ஏன் அடிச்சாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலுமே அவர் அடிச்சதுன்றது ரொம்ப பெரிய தப்பா தான் நான் ஃபீல் பண்றேன். இது தனியா நடந்திருந்தா கூட பரவாயில்ல. பட் அத்தனை பேர் முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ இவருக்கு கண்டிப்பா பயங்கரமான ஒரு ஈகோ இஷ்யூவா இருந்திருக்கும். சோ இதுல இருந்து இவர் இறங்கி வரதுக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறது தான் நல்லா தெரியுது. ஆனா இந்த டைம் நம்ம ஜாக்கி பேசுறாரு தெரியுமா, பயங்கரமா வார்த்தையை விட்டுருவாரு. என்ன பணக்காரன்னு சொல்லிட்டு பின்னாடியே போறீங்களா, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க, நான் ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு சொன்னது கரெக்ட் தான். அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து தான் அவனுக்கு அவ்வளவு திமிரு வந்திருக்குது. ஃபேமிலியை பத்தி தப்பா பேசாதரா அப்படின்னு மறுபடியும் மாதையன் சொல்றாரு. சரி விடுறா நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவமா போயிடுறாரு. கடைசியில எங்க பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா ரங்கன்ட்ட தான் போய் பேசுறாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு சார் பாய்ஸ் டீம் கேப்டன் மேல. அவர் வந்து ரொம்ப பார்ஷியாலிட்டி பாக்குறாரு, மேலலாம் கை வைக்கிறாரு. எனக்கு இது வந்து செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம ரங்கன் பாத்தீங்கன்னா அதை பாரு எமோஷன்ஸ் ரொம்ப ஹையா இருக்குது உங்களுக்குள்ளார, அதனால தான் நீங்க கோவத்தை இது பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்ம ஜாக்கிக்கு அது இன்னும் வந்து ஹர்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தானே வந்து மாதையனுக்கு வந்து கார்டியன், அப்ப கண்டிப்பா அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன்ட்ட இதை கண்ட்ரோல் பண்ண அதை கண்ட்ரோல் பண்ணு சொல்றீங்களே, அதெல்லாம் போயிட்டு அவன்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மாதையன் வந்து நிக்கிறப்போ சொல்லுங்க சார் அப்படின்னா நம்ம ரங்கன் அதுக்கேற்ற மாதிரி மாதையன்ட்ட எதுவுமே பேச மாட்டாரு. நீங்க எப்படி பேசுவீங்க அவன்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு திரும்ப அங்க இருந்து கோவமா போயிடுறாரு. ஜாக்கி போனதுக்கு அப்புறமா மாதையன்ட்ட டேய் நீ என்ன வேணா நடந்திருக்கலாம், ஆனா நீ அவன் மேல கை வச்சது தப்பு அப்படிங்கறத மட்டும் தான் அவர் சொல்றாருங்க. இது போக பாத்தீங்கன்னா நம்ம ரங்கன் துளசி and அந்த ராஜீவ்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அகாடமில வந்து ரொம்ப பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி துளசிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது என் லைஃபையே எனக்கு திருப்பி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அந்த டைம்ல இருந்த அதே ஈகோ, கோவம், அந்த ஸ்டப்பர்னஸ், அதாவது எல்லாமே வந்து நம்ம எமோஷன்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்றது அதுதான் கரெக்ட் அப்படின்னுமே இவனுங்க வந்து நம்புறானுங்க. பட் போக போக தான் தெரியும் அதை விட வந்து நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. பட் இந்த இடத்துல நம்ம துளசி என்ன பண்றாங்கன்னா அந்த பாயிண்ட், அதாவது எமோஷன்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம், அதை வச்சுதான் நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதை எடுத்துக்கிட்டு அது என்னமோ கரெக்ட் தான், நான் அப்பவே வந்து அந்த க்ரஷ் உன் மேல இருந்த க்ரஷை நான் சொல்லியிருந்தேன்னா லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க டாப்பிக்கை டைவர்ட் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போயிருவாங்க. அகாடமி டைம் எல்லாம் விடு, அதை விட இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு இது வரைக்கும் எப்படின்னு தெரியாது. ஆனா இதுக்கப்புறமா வி ஹேவ் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங்
பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. பட் நமக்கு தான் ராஜீவ்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல இன்னொரு சைடு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் எடுத்து செக் பண்ணுறாரு. ஒரு வீடியோ ஒன்று வருது. அதில் இந்த மீடியா வந்து துளசி கிட்ட போயிட்டு, என்ன நீங்கள் டிவோர்ஸ் இன்னும் லீகலி வாங்கவே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரங்கனோட க்ளோஸாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் துளசி எதுவும் பதில் சொல்லாமலே போயிடுறாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டே வந்து நம்ம ராஜீவ் வந்து உட்காந்துருக்காரு. அடுத்து என்னடா பண்ணலாம், எப்படா ஸ்கெட்சப் போடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோதாங்க, எபிசோட் 81ல் நடந்த எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எபிசோடு 82ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.